ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கஸ்டமைஸ்டு கிஃப்ட் ஸ்கெட்ச். இன்றைக்கி நம்மளோட ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா விண்டேஜ் கிளாஸ் ஃப்ரேமில் அவங்களோட ஆனிவர்சரிக்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை எப்படி ரெடி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விண்டேஜ் கிளாஸ் ஃப்ரேமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் விண்டேஜ் பேப்பர்ஸை வந்து டியர் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா கஸ்டமர் வந்து 2 ஃபோட்டோஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸை வந்து ஒரு கார்னரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி அவங்க 2 கோட்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு கோட்ஸை அந்த ஃபோட்டோ கீழே வந்து நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது அவங்களோட ஃபஸ்ட்டு ஆனிவர்சரிக்கு ஆர்டர் பண்ணுறதுனால அந்த ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி மென்ஷன் பண்ணி கீழே வந்து அதுக்காக விஷ் பண்ணுற மாதிரி ஒரு கோட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதையுமே வந்து நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஃபோட்டோஸ் வந்து அவங்க ப்ளேஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து நாங்கள் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா கம் வச்சு நல்லா கிளியராக வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேமில் மேலே வந்து 2 கோட்ஸ் வந்து இருக்கிற மாதிரியும் அவங்களோட வெட்டிங் டேட்டையும் மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை தாண்டி விண்டேஜ் ஃப்ரேம்க்குன்னு ஏற்ற மாதிரியான ஒரு சில டீட்டெயில்ஸும் இதில் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிட்டோம். கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட விண்டேஜ் ஃப்ரேமில் ஹார்ட்ஸ் அண்டு பட்டர்ஃப்ளைஸ் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்க சொன்னாங்க. ஸோ அவங்க கேட்டதுக்காக கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளைஸ் அதுக்கப்புறம் ஹார்ட் சிம்பிள்ஸ் வந்து நாங்கள் அதில் ஆட் பண்ணோம். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா இவங்க கப்புளுக்கு கிஃப்ட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா ஒரு கப்புளோட ஃபோட்டோஸுமே வந்து நாங்கள் வந்து அதில் கிராஃபிக்கலில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து 1 by 1 ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே முடித்ததுக்கப்புறமா இதை மறுபடியும் ஃபுல்லாக வந்து கிளாத் வச்சு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஃப்ரேமை லாக் பண்ணி இந்த கிஃப்ட்டை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்ககிட்ட கிஃப்ட்ஸ் ஐட்டம் எல்லாமே 5 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட எல்லா ஃபோட்டோஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சேஃப் அண்டு செக்யூர்டாக நாங்கள் வந்து பார்த்துக்குறோம். அதே மாதிரி நல்லபடியாக கரெக்டான டயத்துக்கும் நாங்கள் வந்து டிஸ்பேச் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து இதை ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி பேக் பண்ணுறது, எப்படி டிஸ்பேச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 இன்ச்சு ஹைட்டில் உள்ள தர்மாக்கோல் வந்து எடுத்து அதை வந்து ஃப்ரேமுக்கு கரெக்டாக உட்கார்ற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து கட் பண்ணி எடுத்து அதில் ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே இன்னொரு தர்மாக்கோல் வச்சு இப்போ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேப்பை வச்சு இதை சீல் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம அனுப்பக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து கிளாஸ் ஐட்டம்ங்கிறதுனால தர்மாக்கோல் வச்சு அனுப்புறது மூலயமா மெஜாரிட்டி ஆஃப் டேமேஜ்லேருந்து நம்ம வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணிட முடியும். இதை தாண்டி தர்மாக்கோல் மட்டும் வச்சு அனுப்புனா அது சேஃபாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஃபாக இருக்காது. ஏன்னா கொரியர் சர்வீஸில் பார்சல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக வந்து தூக்கி போடுவாங்க. ஸோ அதனால் கிராக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான கிளாஸ் ஐட்டம்ஸை நீங்கள் சென்ட் பண்ணும்போது பாக்ஸ் பேக்கிங் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட பார்சல் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் சென்ட் பண்ணாலும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து கஸ்டமருக்கு போய் சேரும். ஏன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களோட மெமரிஸை செக்யூர் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பினஸ்ஸாக டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதை நீங்கள் அனுப்பும்போது எப்போதுமே ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து பார்த்து பத்திரமா வந்து ஹேண்டில் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் டைமும் வந்து அந்த கஸ்டமர்ஸ் வந்து உங்களை ட்ரஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எத்தனை கிஃப்ட்ஸ் எடுத்தாலும் சரி அதை வந்து இந்த மாதிரி ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து பேக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸ் பேக்கிங் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து இருக்கக்கூடிய கேப்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தர்மாக்கோல் வச்சு அந்த தர்மாக்கோலில் உள்ள எக்ஸஸ் பீசஸை வச்சு நான் வந்து ஃபில் பண்ணுறேன். இதுவும் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா தூக்கி போடும்போது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான். இப்போ ஃபைனலாக எல்லாமே நம்ம ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த பாக்ஸஸையும் நல்லா வந்து டேப் வச்சு சீல் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஃபுல்லாக சீல் பண்ணி நெக்ஸ்ட்டு கஸ்டமருக்கு கொரியர் சர்வீஸில் கொடுத்து டிஸ்பேச் பண்ணுறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். எங்ககிட்ட எந்த கிஃப்ட் கொடுத்தாலுமே அது ப்ராப்பரான டயத்துக்கு வந்து சேர்ந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.